வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எப்போதும் சொல்கிறதான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா வந்து ராசியை பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதா உண்மையான விஷயம். உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நம்ம விருச்சிக ராசியுடைய பலன்களை பார்க்கும்போது அது ஒரு 40% தான் பர்ஃபெக்டாக வரும். அதே வந்து ஒரு மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ராசி பலன் பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறதா உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து குரு ராகு ரெண்டுமே வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வந்து பக்கத்தில் ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டுருக்கு ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பை தரும் அப்படின்னும்போது பாதிப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாதிப்புன்னும்போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் புரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். என்னென்னா அதீதமான கோபங்கள் அதீதமான பேராசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து பக்காவாக இருந்துக்கணும். கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா இப்போ வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்குமானா இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு ராகுன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் பண்ணும். அதனால் வந்து அது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்குறது வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு திசை புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார். ஸோ நிறைய விஷயங்கள் அவமானங்கள் உங்கள் மனதை வாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன பாதிப்புகள் ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் இருக்கும். அதுதான். மற்றபடி வந்து ஒரு வருமான குறைவு என்பதை விட நம்மளைய மதிக்க மாட்டேன்றானுங்க, கொஞ்சம் அவமானப்படுத்துகிறாங்க, நமக்கு ஒரு மரியாதை இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறனால குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் இல்லை 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருப்பது நல்ல லாபங்களை கொடுக்கும். குடும்பத்திற்கு தேவையான பணம் வருமானங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். பட் வருமானம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்கு மேஜராக பெரிய வருமானங்களை கொடுக்கும்னா கடக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. 3-12ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருப்பதனால் வியாபார ரீதியாக நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய ஒரு எமோஷனாக எங்கே அங்கே போகிறது, என்ன சுற்றுறது, என்ன பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ மேஜராக இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்பொழுது இப்போ வீடு சம்மந்தமான சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். வீடு சம்மந்தமாக பராமரிப்பு வேலைகள் செய்கிறது, ஒரு வண்டி வாகனங்களை ஒரு பராமரித்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஏன்னா அந்த 12ல் உள்ள சுக்கிரன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். இருந்தாலும் மறைமுக லாபங்களை மல்லி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சின்ன அவமானங்கள் ஏற்படுது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நம்மளை வந்து கொஞ்சம் காயப்படுத்துவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 6ஆம் அதிபதி குரு 6ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-9ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் அப்பாவுக்கு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு நிறைய தூரதேச பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதி போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் சரி. ஸோ வேலையிலையும் சரி அப்பாக்கிட்டையும் சரி பழகும்போதும் பேசும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம் என்ன, குரு ராகு வந்து ஒரே டிகிரியில் இப்போ பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு காலகட்டங்கள். ஒரு 2 வாரத்துக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி ஆந்திரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இருக்கலாம். அதேமாதிரி ராகு திசை புத்தி ஆந்திரம் நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அப்பாக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய பணம் பெரிய பேராசைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான்.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நிறைய கருத்து மேதங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு எமோஷனான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது வந்து யாருக்கு மேஜராக நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கலாம் மேஜரான பாதிப்புகள் இருக்கும். மற்றவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேராசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அதிகப்படுத்திட்டு அது கிடைக்கலன்னும் போது அதோடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்தும். அதுதான் 8 பண்ணுறது. இல்லைனா அதீதமான பேராசை தூண்டி ஏதாச்சும் ஒன்று மாட்ட விட்டு இரவு தூக்கங்கள் முடியாமல் ஐயோ ஏன்னா இதுலேருந்து எப்படி வெளில வர போகிறோம்னு சொல்லிட்டு திருத்திரும் முழிக்க வைக்கும். ஸோ இதுதான் வந்து 8ஆம் பாவங்கிற ஒரு விஷயம் பண்ணுற விஷயம். ஸோ இது 7ஆவது வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இதனால் தூக்கம் கெடுவது, ஒரு மனசில் வந்து ஒரு பிரச்சனை சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி 9ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள், அப்பாவுடைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் குருவராக போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரத்திலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். அது வந்து கடகலக்கணமாக வந்து குரு தேசை புத்தி அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். 10ஆம் அதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் அதாவது செய்கிற தொழிலில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஆட்கள் உங்களுக்கு அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பு, அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தம் தருவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 11ல் சூரியன். ஸோ கவர்மெண்ட் செக்டரில் வந்து ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கேன், டெண்டர் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. யாருன்னா குடும்பத்துக்கு தேவையான பணம், குடும்ப தலைவர்னால் ஒரு பணம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். யாருக்கு கிடைக்கணும் போது கடக லக்னமாக வந்து சூரிய திசை புத்தி அந்த கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வருமானங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்களா. எப்போதும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயங்கள் நடக்கும். ஸோ எப்போதுமே பிரார்த்தனை கைவிடாதீங்க. டெய்லி வந்து ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குங்க. ஓகேங்களா. எப்படி சாப்பாடு தூக்கம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி பிரார்த்தனையும் முக்கியம். ஸோ எண்ட் ஆஃப் த வீக் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக வந்து யார் எந்த ராசி அதிபதி எந்த லக்னம் எந்த 12 ராசிக்காரங்க யாராக வேணா இருங்க. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தவறான திசையோ ஒரு டென்ஷனான திசையோ இருந்தாலும் உங்களை வந்து அப்படி அலேக்காக வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. என்னை பொறுத்தவரை நம்பர் 1 பிரார்த்தனை. இது வந்து அடிக்கடி சொல்வேன். ஸோ டெய்லி வந்து 15 நிமிடங்கள் வந்து உங்களது பிரார்த்தனை பண்ணிக்க ரொம்ப 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 அவசியம். அதுவும் உங்கள் ஜாதக ரீதியாக ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானட்டை வந்து அது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளானட்டை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் போகிறது ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து கர்ணநாதன்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த கர்ணநாதன்கிற ஒரு தெய்வத்தை வந்து அந்த மந்திரங்களையோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு கவசம் மாதிரி செயல்படுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணணுங்க. ஸோ இது 2வது. அதுவும் நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அந்த வந்து நட்சத்திராதிபதிக்கான உரிய தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திதி. ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபடுது. அந்த திதி வரும்பொழுது அந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி உங்கள் திதி நீங்கள் பிறந்த திதி வரும்போது அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஏற்றமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கிழமை. நீங்கள் என்ன கிழமையில் பார்த்தீங்களோ அந்த கிழமைக்கு வந்து அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. ஸோ ஓகேங்களா. இந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக எழுதி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இரக்கமே வராதுங்க. விச்சலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீடில் தான் போகும். என்ன தான் தவறான திசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் உங்களை அழகாக இறைவன் காப்பாற்றி கொண்டு போவாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த 5 விஷயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கினாலே நீங்கள் ஜோசியம் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த 5 விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிடுறேங்க. எனக்கு எந்த விதம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் கொடுப்பார். நீங்கள் அடுத்த லெவல் போகிறது வந்து உறுதின்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.